முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு மாண்பு முதல்வர் தளபதியின் அவருடைய பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய சகோதரர் அவர்களை ராமநாதபுரம் பகுதி கழகத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அண்ணன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் இந்த தருணத்தில் சந்திக்கிறது. ராமநாதபுரம் ஓபிஎஸ் யாரையும் நிக்கலையா? இல்லையா? 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 வழக்கமா நிக்கணுமே. ஒரு 4-5 ஓபிஎஸ் அதிக நின்று நிக்கலையா? ஒரு ராமநாதபுரத்துல நிக்கிறாங்களா? இதுவும் ராமநாதபுரம் தானே? இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தருணத்தில், ஒரு நல்ல நேரத்தில், அதாவது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பாக ஒரு மேடையிலே பேசிய பொழுது சொன்னார், நாம் 2வது சுதந்திர போராட்டத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார். நிச்சயமாக அதில் உண்மை இருக்கிறது என்பதை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 400-500 ஆண்டு காலங்கள் இந்தியர்களை அடிமைகளாக வைத்திருந்த வெள்ளையர்கள், அந்த வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்ட மன்னர்கள் முதற்கொண்டு, பாளையக்காரர்கள் முதற்கொண்டு, ஜமீன்தார்கள் முதற்கொண்டு, ஆண்டி முதல், அதாவது அரசர் முதல் ஆண்டி வரை அத்தனை பேருமே இந்த மண்ணுக்காக மாண்டு போனவர்கள், இந்த மண்ணுடைய சுதந்திரத்திற்காக மாண்டு போனவர்கள். அதிலும் குறிப்பாக வெள்ளையர்களை அன்றைக்கு திப்பு சுல்தானோடு இணைந்து வெள்ளையனை எதிர்த்த ஒரு மாவீரன் தீரன் சின்னமலை, அதை நம்ம மறக்க முடியாது. தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வு என்று வாழ்ந்து தன் வாழ்நாளிலே கிட்டத்தட்ட 12 வருடங்களை, கிட்டத்தட்ட 4000 நாட்களுக்கு மேலாக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக சிறைச்சாலையிலே கடும் கொடுமைகளை அனுபவித்து இந்த தேசத்திற்கான விடுதலைக்கு குரலாக ஒலித்தவர் என் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பதையும் நாம் மறக்க முடியாது. ஆகவே இந்த மண்ணுக்கான அந்த போராட்டங்கள் அமெரிக்க பிரெஞ்சு கலவரங்களுக்கு முன்பாகவே இந்தியாவிலே வெள்ளையனை எதிர்த்து முதல் சுதந்திர குரலை எழுப்பியவன் காத்தப்ப பூலித்தேவன் என்பதுதான் வரலாறு. காத்தப்பன் பூலித்தேவன் முதற்கொண்டாக, வெள்ளையத்தேவன் முதற்கொண்டாக, அடுத்தடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் முதற்கொண்டாக, நாயக்கர்கள் முதற்கொண்டாக இந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படி எண்ணற்றோர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையிலிருந்து, சுப்பிரமணிய பாரதியிலிருந்து, பசும்பொன்னாரிலே இருந்து இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை முன்னோர்கள் இந்த மண்ணுக்காக, இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக போராடி மாண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி தன் உயிரை இந்த மண்ணுக்கு கொடுத்து, உரமாக கொடுத்து, பெற்றுக் கொடுத்த அந்த சுதந்திரத்தை நம்மிடத்திலே கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த சுதந்திரத்தை நியாயமாக, நேர்மையாக, உண்மையாக இருப்பீர்களே ஆனால் அந்த சுதந்திரத்தை நீங்கள் திருப்பி உங்களது அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். உண்மையா? பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நீங்கள் தான். பசுமுன்னார் சொல்வதை போல் ஒவ்வொரு பெண்களையும் அவர் பார்க்கின்ற பொழுது நான் பராசக்தியின் மறு உருவமாக பார்க்கிறேன் என்று சொல்லுவார். பர்மாவிலே சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே பர்மாவினுடைய மன்னர் அழைப்பின் பேரிலே பர்மாவுக்கு சென்றார் தெய்வ திருமகனார். அப்பொழுது விமானத்திலே இருந்து இறங்கிய பொழுது அந்த நாட்டினுடைய மரபு, அங்கே இருக்கக்கூடிய பர்மானிய பெண்கள் எல்லாம் தன்னுடைய கூந்தலை தரையிலே விரித்து, முண்டியிட்டு தலையிலே விரித்து அந்த கூந்தலின் மீது தேவரை நடக்க சொன்னார்களாம். ஏனென்று சொன்னால் அந்த நாட்டினுடைய மரபு வரக்கூடிய விருந்தினர்களை அப்படி தன்னுடைய பெண்கள் தன்னுடைய கூந்தலை தரையிலே விரித்து அதை ஒரு ஒரு படுக்கையாக பயன்படுத்தி வரக்கூடிய விருந்தினர் நடந்து செல்வதாக. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு நிலையில் அந்த மன்னருடைய அந்த அழைப்பை, அந்த உபசரிப்பை மறுத்துவிட்டார் தேவர்.
அப்பொழுதுதான் அவர் சொன்னார், நாங்கள் எல்லாம் பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடியவர்கள், நாங்கள் எல்லாம் பெண்களை பராசக்தியின் மறு உருவமாக பார்க்கக்கூடியவர்கள், இந்த படுபாவ செயலை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னவர் தான் தெய்வ திருமகன். அப்படி அவர் நேர்மையாக வாழ்ந்ததால் தான் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் சமுதாய ரீதியாக பார்க்கக்கூடாது, ஜாதி ரீதியாக பார்க்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவரை போன்ற எண்ணற்றோர் இன்றைக்கு நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம், ஜாதி ரீதியாக நமது முன்னோர்களை பயன்படுத்திக் கொள்கிறோமே தவிர அவர்கள் ஒருபோதும் இந்த பாடுபாதக செயலை இன்றைக்கு மோடி செய்யக்கூடிய செயலை அவர் என்றைக்குமே செய்ததில்லை, செய்ய மாட்டார்கள். அப்படி செய்திருந்தால் அவர்களுக்கு இந்த மரியாதையை கிடைத்திருக்கார். தயவு கூர்ந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பசுபதி உதயகுமார் பொதுக்குழு உறுப்பினர், முருகன், சாந்தி முருகன் சேர்மன் அவர்கள், வக்கீல் ஆறுமுகம், RVS சக்திவேல், வரதன், மதிமுக முருகேசன், ராஜேந்திரன், சண்முக சுந்தரம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய நிர்வாகிகள், என்னுடைய உறவின்பால் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே நான் நன்றி தெரிவித்து, நான் இரண்டு விஷயங்களை உங்களிடத்திலே சொல்ல விருப்பப்படுகிறேன், கடமை இருப்பதாக நினைக்கிறேன். ஒன்று, நான் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக நான் வாழ்வதற்கு தேவையான பணம் என்னிடத்தில் இருக்கிறது. நான் பணத்திற்காக வாழ்வோம் அல்ல, வாழ்வதற்கு பணம் தேவை எல்லோருக்கும், அது என்னிடத்தில் இருக்கிறது. அதுவும் நான் உழைத்து சம்பாதித்த பணம் தான், அதுவும் தவறான செயல்பாடுகள் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு உங்களிடத்திலே வந்து இந்தியா கூட்டணியை ஆதரிப்பதும், மதிப்புக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியான பற்றோடு இருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கின்ற சிந்தனை எனக்கு எங்கே வந்தது என்று சொன்னால், நான் உங்களால் உருவானவன், மக்களால் உருவானவன். நான் ஒரு கலைஞர், அடிப்படையில் நான் ஒரு கலைஞர், ஒரு நடிகர், ஒரு பாடகர். மக்களாகிய உங்களிடத்திலே ஒரே மொழி சார்ந்த இனத்தின் பால் நான் செய்த வேலைகளின் அடையாளமாகத்தான் எனக்கு இந்த நிலை கிடைத்திருக்கிறது. அடிப்படையில் மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நடிகனாக இருக்கக்கூடிய நான், மக்களாகிய உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நமக்கு என்ன என்று அமைதியாக இருந்துவிட்டால் அதுவும் இந்த படுபாதக செயலுக்கு நானும் துணையாக இருந்ததாகத்தான் கருத வேண்டும் என்று நினைத்துத்தான் நான் இன்றைக்கு உங்களிடத்தில் வந்து வாக்கு சேகரிக்கிறேன். வாக்கு எதற்காக கேட்கிறேன்? உங்களுடைய தொகுதியினுடைய வேட்பாளராக கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வெற்றியடை செய்ய வேண்டும். அப்படி அவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியதோட நோக்கம் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னதை போல் இரண்டாவது உலகப் போருக்கு நாம் விடுதலை போராட்டத்துக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றாரே, அதை உங்களிடத்திலே வலியுறுத்த தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்பதை உறுதியாக சொல்லுகிறேன். ஆகவே உங்களது பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய எதிர்கால சந்ததியுடைய தேவைகளை நிறைவேற்ற, இந்த மண்ணுக்கான உரிமைகளை, மறுக்கப்படுகின்ற உரிமைகளை போராடி பெற அந்த பாராளுமன்றத்தை உங்களின் குரலாக ஓங்கி உரைக்க நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியவர் தான் உங்களது கணபதி ராஜ்குமார். அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். ஒன்று, ஏன் உதயசூரியனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்? இரண்டு, ஏன் பிஜேபிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது? ஒரு அடிப்படை சித்தாந்தம், அரசியல் என்பது மக்களுக்கான பணி செய்வது. அடிப்படையில் அரசியல் என்பது என்ன? அரசியல் என்பது மக்களுக்கான பணியை செய்வது, அதுதான் அரசியல். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பாஜகவினுடைய அரசு, மோடியின் தலைமையிலான இந்த அரசு மக்களுக்கான பணியை செய்யவில்லை, மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துகிறது. இது உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட இன்றைக்கு டெல்லியினுடைய முதலமைச்சர் கெஜ்ரிவாலில் இருந்து, ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் ஜோரமில் இருந்து, நமது தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகராவுடைய மகள் கவிதாவில் இருந்து, இன்றைக்கு செந்தில் பாலாஜியில் இருந்து, இன்றைக்கு எண்ணற்ற பேரை அவர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் நினைத்ததை செய்ய முடியவில்லை என்றாலும், அவர்கள் சொல்லுவதை ஏற்க மறுத்தாலும், அவர்களுக்கு எதிராக நீங்கள் பேசினாலும், அவர்கள் செய்கின்ற காரியம் உங்களை அமலாக்கத்துறை, CBI, வருமான வரித்துறை, இந்த 3 துறைகளை வைத்து உங்கள் மீது வழக்கு போடுவது மட்டும்தான்.
வழக்கு போடுவதே தவறில்லை. தவறு நீங்கள் செய்தாலும் நான் செய்தாலும் தவறுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் அந்த தவறை நீதிமன்றத்திலே கொண்டு சென்று வழக்கை நடத்தி விசாரணை முடித்து அவர்கள் மீது சட்டத்தின் அடிப்படையிலே தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய இந்த ஒன்றிய அரசு அதை இதுவரைக்கும் செய்ததே இல்லை. மாறாக அவர்களை பயமுறுத்துவதாகத்தான் இந்த வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைப்பை, இந்த நாட்டினுடைய தனி அமைப்புகளை எல்லாம் தன்னுடைய அரசியல் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்கள், ஒரு முதலமைச்சர் மீதே பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்கக்கூடிய அவர்கள், சாமானியனாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் என்ன பாதுகாக்க இருக்க முடியும் இந்த நாட்டில்? இதைத்தான் உங்களிடத்தில் இந்த விஷயத்தில் தயவு கூர்ந்து, இதுவரைக்கும் நான் முன்பெல்லாம் என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய தாத்தா, பாட்டி இவர்கள் எல்லாம் இந்த சின்னத்துக்கு தான் வாக்களித்தார்கள், அதனால் நான் இந்த சின்னத்துக்கு வாக்களிக்கிறேன் என்று மடைத்தனமாக யோசிக்கார்கள், மடமையாக யோசிக்கார்கள். வாக்கு என்பது உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். அன்றைக்கு எப்படி வெள்ளையர்களை எதிர்த்து நமது முன்னோர்கள் எல்லாம் வாழேந்தி அவர்களுக்கு சண்டையிட்டு போரிட்டு இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்களோ, இன்றைக்கு நான் உங்களை வாழேந்தி சொல்லவில்லை. உங்களுடைய அந்த வாக்கை சரியாக பயன்படுத்துவது, நியாயமாக யோசித்து பாருங்கள். பாஜக என்கின்ற ஒரு ஆட்சி கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு செய்த நன்மைகள் என்ன என்று பட்டியலிட்டு பாருங்கள், செய்த தவறுகள் என்ன என்பதையும் யோசித்து பாருங்கள். இதைத்தான் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். மனச்சாட்சியோடு நன்றி வேண்டும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி என்றுதான் வள்ளுவ பெருந்தகை சொல்லி இருக்கிறார். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் நன்றி இருக்க வேண்டும். எடப்பாடி போன்றவர்களுக்கு இருக்காது, அதை விடுவோம். ஒரு சிலர் அப்படித்தான் இருப்பார். ஒருவன் செய்கின்ற தவறை ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் திணிப்பதும் மிகப்பெரிய தவறுதான். எல்லோரும் அப்படி என்று நாம் எடை போட்டு விட முடியாது. அண்ணாமலையும் அப்படித்தான். ஒரு நாளைக்கு ஒரு பொய்யாவது சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர். ஒரு பொய் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 10 பொய்யாவது நான் சொல்லாமல் தூங்க மாட்டேன் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை. தயவு கூர்ந்து இதிலே தனிப்பட்ட முறையிலே அவர் யார்? அவருக்கும் எனக்கும் என்ன விரோதம் இருக்கிறது? அவருக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது? எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க கேட்பவன் கேடை என்றால் கேட்பையிலே நெய் வடியுது என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள் கிராமங்களிலே. அதை போல் முழுக்க முழுக்க பொய்யை சொல்லுவது. மக்களும் பார்த்தீர்களே, ஆனால் படித்தவன் சொன்னால் உண்மையாக இருக்கும் என்று நம்புகிறார். படித்தவன் சொல்கிறார், ஐபிஎஸ் போன்ற படிப்பை படித்தவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று நினைக்கிறார். அது கிடையாது. அவர் படித்ததே பொய் சொல்வதற்காகத்தான். நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், சிகப்பா இருக்கு. இதெல்லாம் ஏமாத்துற வேலைகள். சிகப்பா இருக்கிறவன் ஏன் சொன்னான்? சிகப்பா இருக்கிறவன் அதிகமா பொய் சொல்லுவான். நான் சொல்றேன், கருப்பா இருக்கிற என்ன மாதிரி ஆளு பொய் சொல்ல மாட்டான். நான் நல்ல வேணா உங்கள்கிட்ட சொல்ல வரல, நான் சொல்றேன். ஒரு அதுல உண்மை இருக்கு. அதனால நீங்க எப்படி யோசிக்கணும்னா, நம்ம உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், நீங்க தான் இதுக்கு எனக்கு பதில் சொல்லணும். அதாவது அடுத்த பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. ஏன் பராசக்தின்னு தேவர் பெருமானார் உங்களை சொன்னாருன்னா, உண்மையிலேயே நீங்க தான் சக்தி. இந்த உலகத்துல அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இறைவன் கொடுத்து வச்சிருக்கிறான். அது நல்ல குழந்தைகளோ தவறான குழந்தைகளோ யாராக இருந்தாலும், பொய் பேசுற அண்ணாமலையா மாதிரியான குழந்தைகளையும் தாய்கள் தான் இந்த மண்ணுக்கு கொடுக்குறாங்க. அதனால பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட கொடுக்குறேன். இப்ப அண்ணாமலைங்கிறவர் இப்ப ராஜ்குமார் எடுத்து போட்டி போடுறாரு வச்சுக்க. அவர் ஒரு ஐபிஎஸ் படிச்சவர். ஐபிஎஸ்ங்கிறது ஒரு நல்ல படிப்பு, ஓகேங்களா? மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யலாம். ஒரு மாவட்டத்துக்கு அவர் தான் காவல் கண்காணிப்பாளர். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு 15 லட்சம் பேருக்கு அவர் உயர் அதிகாரி. அவர் நினைச்சா நல்லா பிள்ளைங்களை அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் படிக்க வைக்கலாம். படிக்கிறதுக்கு அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கலாம். எவ்வளோ ஏழைப்பாளையனுக்கு அரசு திட்டங்களை கொடுக்கலாம். ஒரு தவறு செய்யறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அறிவுரை கொடுத்து அவங்களை நல்லவங்களா மாத்தலாம். அப்படி நிறைய விஷயங்களை பண்ணலாம். ஆனா அவர் அதை செய்யவே இல்லை. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவர் ஏற்றி நிற்கிற ஒருத்தர் அரசியல்வாதியோட பையன், அதனால கோட்டாவில் வந்துட்டாரு, நோட்டாவில் ஓட்டு வாங்க போற அவர் இன்னொருத்தன் கோட்டாவில் வந்துட்டாருன்னு சொல்றாரு. அது தவறு. ஏன்னா நீங்களே கோட்டாவில் தான் படிச்சு வந்துருக்கீங்க. எம்பிசிங்கிற மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிற அந்த கோட்டாவில் இருந்துதான் நீங்க அந்த இடத்த வாங்கி படிச்சு முடிச்சு வந்துருக்கீங்க. நியாயமா அந்த பதவியை வச்சு மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு துப்பு இல்லாத ஒருவர். ஏன்னா ஒரு பெரிய படிப்பு தானே. அந்த படிப்பை இங்க இருக்கிற யாரோ ஒரு பிள்ளைங்க படிச்சு அதே பேக்வர்ட் கம்யூனிட்டில இருந்து அந்த வேலையை வாங்கியிருந்தா இன்னைக்கு அவன் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல. இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வேலையை கெடுத்து இவர் அந்த வேலையை வாங்கி இன்னைக்கு அதை விட்டுட்டு வெளியில வந்துட்டார். இது என்ன பெருமை என்ன இருக்கு? நியாயமா நீ நல்லவரா இருந்தா ஐஏஎஸ்ங்கிற ஒரு ஐபிஎஸ்ங்கிற படிப்பு நீ படிச்சது மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுன்னு சொல்லியல, சேவை செய்வதற்காக சொல்லியல. ஏன் அந்த சேவை நீ செய்யல? ஏன் செய்யல?
ஏன் விட்டுட்டு வந்தீங்க? அப்போ உங்களுடைய தேவை வேறாக இருக்கிறது. தயவு கூர்ந்து நீங்க புரிஞ்சுக்க. அவருடைய தேவை சேவை இல்லை, அவருடைய தேவை வேறாக இருக்கிறது. ஆக நான் என்ன அவர் மேல ஒன்னு சொல்றேன் அப்படின்னா, அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த கடந்த 3 ஆண்டுகளாக? நிறைய பேரை கட்சியில சேர்க்கிறார். யாரை சேர்க்கிறார்? யார் அவரை கட்சியில சேர்க்கிறார்னா, முழுக்க முழுக்க குற்ற பின்னணி உள்ள குற்றவாளிகளை கட்சியில சேர்க்கிறார். நீங்க நியாயத்தை சொல்லுங்க. அதுக்கு தான் அவர் ஐபிஎஸ் படிச்சாரா? முதல்ல ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒரு அதிகாரி, அவருடைய கடமை என்ன? ஒரு நாட்டில் அவர் வேலை செய்யக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், தவறு செய்யக்கூடிய இளைஞர்களை ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக பிளவுபட்டு அதன் ரீதியாக விமர்சனம் பிரச்சனைகள் செய்யக்கூடிய அவர்களை கண்டறிந்து திருட்டு, கொலை, வழிப்பறி போன்ற துயர செயல்களில் கொடுஞ்செயல்கள் செய்யக்கூடிய குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன்பாக நிறுத்தி அவர்களை சிறைச்சாலையிலே தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்புமிக்க அதிகாரத்தை படித்த ஒருவர் இன்னைக்கு என்ன செய்யறாருன்னா, கோவை மாவட்டத்துக்கு தலைவரா போடணும், இல்ல பொருளாளர் போடணும், அவரை போடணும்னா அவர் கேட்கறது நீங்க யாரு, உங்களுக்கு என்ன பின்னணி, நீங்க என்ன ஏது, உங்களுக்கு மக்கள் மேல என்ன அக்கறை, அதெல்லாம் கிடையாது. உங்க மேல எத்தனை வழக்கேஸ் இருக்கா? வெரி குட், அப்ரிசியேட், சூப்பர். வழக்கேஸ்னா பயப்படுவாங்க ஜனங்க, வாங்க வாங்க. திருட்டு கேஸ் இருக்கா? எத்தனை 6-7 வீடெல்லாம் உடைச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ள அந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வைத்த கட்டி வச்சிருந்த நகையெல்லாம் திருடுறவங்க பண்ணிருக்கீங்களா? சூப்பர்யா, வாயா வாயா இந்த இளைஞர்கள். இப்படி முழுக்க முழுக்க இந்த தேசத்தை பாழ்படுத்தக்கூடிய, முழுக்க முழுக்க ஒரு கெட்ட செயல்களில் ஈடுபடக்கூடிய குற்ற பின்னணி உள்ள கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்களை கட்சியில சேர்க்கிற ஒரு கட்சி, ஒரு தலைவர் நமக்கு தேவையா? நீங்க அடிப்படையா நீங்க மனச்சாட்சியோட யோசிச்சு, இப்படிப்பட்ட ஒருத்தரால இந்த சமூகம் நல்லா இருக்குமா? அடுத்த தலைமுறை நல்லா இருக்குமா? இவர் என்ன சொல்ல வர்ற? பாஜக அரசாங்கம் என்ன சொல்ல வருது? இது மூலமாக என்ன இந்த மக்களுக்கு சொல்லுது? நாங்கள் குற்றப்பணியிலே உள்ளவர்கள். முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை போல கெட்டு தப்பு செஞ்சவன் எல்லாம் பிஜேபிக்கு வந்து சேர்ந்துட்டா வெள்ளையா ஒயிட்டா அயன் பண்ணி வெளியில போறாங்க. அவர் சொல்றது உண்மைதானே? தவறு செய்யக்கூடியவர்களை தண்டிக்க வேண்டிய ஒரு ஒன்றிய அரசு அவர்களை உடனே அவர்கள் கட்சியில் சேர்ந்தவுடன் அவர்கள் புனிதர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்கள் செய்த ஊழல் வழக்குகள் எல்லாமே அப்படியே கிணத்துல போட்ட, கடல்ல போட்ட கல்லு மாதிரி ஆயிடும். ஆக இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? இவர்களால் எப்படி இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும்? இவர்கள் எப்படி எதிர்கால சந்ததிகளை இந்த மண்ணிலே வாழ வைப்பார்கள்? தயவு கூர்ந்து உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன். இங்கே இருக்கக்கூடியவர்கள் மட்டும் வாக்காளர்கள் இல்லை. உங்களை சார்ந்த குறைந்தபட்சம் ஒரு 10 நபர்களாவது இருப்பார்கள். அந்த 10 நபர்களிடத்திலே எப்படி நமது முன்னோர்கள் இந்த மண்ணை காத்து நம்மளிடத்தில் நம்பிக்கையோடு கொடுத்து சென்றார்களோ அதே சுதந்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கடமை உனக்கும் எனக்கும் இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். தயவு கூர்ந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதற்குத்தான் நன்றி மறப்பது நன்றன்று என்று சொன்னேன். நன்றியோடு நீங்கள் இருங்கள். நாய்களுக்கு இருக்கக்கூடிய நன்றி அந்த நாய்களை வளர்க்க தெரிந்த மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த விடயத்திலே நீங்கள் கவனமாகவும் இருங்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த தேசம் மிக மிக ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளிலே மக்களிடத்தில் இருந்து வரி பணங்களை வசூலிக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு குறிப்பாக சுலபமாக, நான் நிறையாக பேசலாம், ஆனாலும் நேரம் கருதி உங்களுக்கு சிறிய விஷயங்களை சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் எனக்கு இன்றைக்குமே இந்த மண் மீது, இந்த மக்கள் மீது பெரிய நம்பிக்கை உள்ளவன். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, அவனுக்கு என்று தனி குணம் உண்டு என்று சொல்லுவார்கள். அந்த விடயத்தில் அவர்கள் இன்றைக்குமே தெளிவாகத்தான் இருப்பார்கள். அடிப்படையில் மக்களிடத்தில் இருந்து வரிகளை வசூலிக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு அந்த மக்களுக்கு பிரச்சனை, கஷ்டம் என்று சொன்னால் தர மறுக்கிறது. இது நியாயமா? சரி, நீங்கள் நினைக்கலாம் நாம் என்ன வரி செலுத்துகிறோம் என்று நீங்க நினைக்கலாம். நான் ஒரு நடிகர், நான் வருமான வரி செலுத்துகிறேன். இந்த பிஜேபி அரசாங்கத்தினுடைய வருகைக்கு பிறகு அவர்கள் விட்ட புதிய வரி ஜிஎஸ்டி என்கின்ற வரி, அதுவும் நான் செலுத்துகிறேன். கடந்த 31ஆம் தேதி 4.5 லட்சம் ரூபாய் நான் கட்டியிருக்கிறேன். ரெக்கார்டா சொல்றேன். ஏன்னா நான் வாங்குற பணத்துக்கு ஐடி கட்டுறேன். அதனால என் வீட்டில் ஈடி ரைடு அந்த ரைடெல்லாம் நடத்தினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி வந்தாங்கன்னா அவங்க ஆளுக்கு ஒரு 1000-500 போட்டு வேணா எனக்கு கொடுத்துட்டு போகலாம், என் பொண்டாட்டி கொடுத்துட்டு போகலாம். அந்த நிலைமை தான். அதனால
4.5 லட்சம் ரூபாய் என்னுடைய உழைப்பில இருந்து நான் இந்த தேசத்துக்காக கட்டுறேன். தேசத்தினுடைய சட்டத்தை மதித்து நான் கட்டுறேன். அப்ப நான் என்னுடைய மக்கள் கஷ்டப்படும் பொழுது அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். நானும் நீங்களும் நம்மை முதலமைச்சராக நாம் தேர்ந்தெடுத்த மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் கேட்கறதுல என்ன தவறு? நம்ம கட்டுற வரியை திருப்பி கேட்கிறோம். எதுக்காக கேட்கிறோம்? சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஒட்டுமொத்தமாக வெள்ளக்காடாக மாறி அந்த மக்கள் எல்லாம் தன்னுடைய உடைமைகளையும் பொருட்களையும் வீடுகளையும் வாசலையும் இழந்து அவருடைய நகை பணங்களை எல்லாம் இழந்து ஆடு மாடுகளை எல்லாம் இழந்து நிற்கதியாக நிற்கின்ற பொழுது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் எனக்கு என் மக்களுக்கு பணி செய்வதற்கு எனக்கு இந்த தொகை தேவை என்று கேட்கிறார். கொடுத்தார்களா? இந்த நிமிடம் வரை கொடுக்கவில்லை. மாறாக என்ன செய்கிறார்கள்? ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் வசூல் செய்யக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரியை திருப்பி செலுத்துகின்ற இந்த மத்திய அரசு தமிழகத்திற்கு திருப்பி செலுத்துவது வெறும் 29 பைசா. ஆனால் அவர்கள் ஆளக்கூடிய இந்தி முதற்கொண்டாக அவர்கள் ஆளக்கூடிய குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு அவர்கள் திருப்பி கொடுப்பது 2 ரூபாய் 75 காசு. ஏன் இந்த பாரபட்சம்? உங்களுடைய நாலேஜுக்கு நான் கொடுத்தேன். இது சரியா? ஒரே வரி தான் எல்லாரும் செலுத்தணும். அப்ப நமக்கு பிரச்சனை அவங்க தானே திருப்பி கொடுக்கணும். ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க? உனக்கு வெறும் 29 காசு, 30 காசு கூட கிடையாது, 29 காசு. ஆனால் குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் அவங்க திருப்பி கொடுக்கிறது 2.25 ரூபாய். இதிலே தெரியுதா? ஒரு கண்ணுக்கு நெய், ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு. புரியுதா? இதைத்தான் தேவர் பெருமகனார் அன்னைக்கே சொன்னார். மங்கை சூதகமானால் கங்கையிலே மூழ்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கே மூழ்குவது? இந்த நாட்டினுடைய பிரதமர் நம்மளை காப்பார். நாம் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் நமது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் நம்மளுடைய கஷ்டங்களை நம்மளோடு வைத்துக் கொண்டு இந்த தேசத்தை காக்க வேண்டும் என்று கட்டுகின்ற அந்த வரி பணத்தை வசூலிக்கக்கூடிய இந்த மோடியினுடைய அரசு, இந்த மோடி அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு திருப்பி செய்யாமல் அதை தனியாருக்கு கடனாக கொடுக்கிறார். அம்பானி, அதானி, அந்தானி, இந்தானி, கொம்பானி என்று ஒவ்வொரு ஆணிகளாக பார்த்து கொடுக்கிறார். விஜய் மல்லையா, நீரஜ் மோடி, அந்த மோடி, இந்த மோடி என்று கேடிகளாக பார்த்து கொடுக்கிறார். அவர்கள் எல்லாம் பணத்தை வாங்கி கொண்டு மக்களாகிய உங்களுடைய பணங்களை வாங்கி என்னுடைய பணங்களை வாங்கி கொண்டு வெளிநாடுகளுக்கு ஓடிவிடுகிறார்கள். வெளிநாடுகளுக்கு ஓடியவர்களை கண்டுபிடித்து வர வேண்டிய இந்த ஒன்றிய அரசு, மோடியுடைய அரசு என்ன செய்கிறது? 14ஆம் வருடத்திலே சொன்னாரே, இந்தியாவிலே இருந்து கொள்ளையடித்து சென்ற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டெடுத்து வந்து மக்களுடைய வங்கி கணக்கிலே 15 லட்சமாக திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னாரே, அதே பொய்யைத்தான். அதனால்தான் அவர் பொய்யர் என்று சொன்னார். மற்றவரை ஏனோ தானே என்று குறை சொல்லக்கூடாது. தவறு என்றால் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பதுதான் நக்கீரனுடைய வாதம். அதுதான் திருவிளையாடலுடைய வாதம். அந்த பிரதமர் அவர்களும் தமிழகத்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மக்களுடைய வரி பணத்திலே தான் வாழ்கிறார்கள். தயவு கூர்ந்து நீங்க புரிஞ்சுங்க. யூ ஹேவ் தி ரைட்ஸ். உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. நாட்டினுடைய பிரதமர் என்றார் அவருக்கு தனியாக பிறந்தெல்லாம் வரல. அவர் ஒரு கும்பல வயிற்றுல பிறந்து வந்தவர் தான். அவருக்கு 2 கை 2 காலு தான். அவர் ஒண்ணும் தனி பிறவி எல்லாம் கிடையாது. அதிகாரம் வேணா இருக்கலாம். அந்த அதிகாரம் இருக்கிற ஆணவத்துல தான் அவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை மத ரீதியாக பிரிக்கிறார்கள், மொழி ரீதியாக பிரிக்கிறார்கள். நானும் நீயும் பேசுகின்ற இந்த தமிழ் மொழி என்பது இன்றைக்கு நேற்று உருவான மொழி அல்ல. சமீபத்திலே சிவகங்கை பக்கத்திலே கீழடியிலே கண்டெடுத்தார்களே தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினர், 3000 ஆண்டு வரலாறு மிக்க ஒரு மொழி. வைகை ஆற்றிலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு மொழி. நீயும் நானும் பேசுகின்ற மொழி என்பது சாதாரணமான மொழி அல்ல. அந்த மொழியை மாற்ற நினைக்கிறார்கள். நமது தாய்மொழியை மறக்கடித்து அதை மாற்றி அவர்கள் இந்தியை திணிக்க முயற்சி செய்கிறார்கள். ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது நம்முடைய விருப்பம். நீங்கள், நான் உட்பட நான் பேசுவேன். தெலுங்கு பேசுவேன், கன்னடம் பேசுவேன், மலையாளம் பேசுவேன், எனக்கு புரியும், ஆங்கிலம் பேசுவேன். அது அல்ல ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது. அது ஒரு மனிதனுடைய இயல்பு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடைகளை உடுத்துவது போலத்தான் நீ உன்னுடைய சர்வைவல், உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்திற்காக நீங்கள் ஒரு பகுதியிலே வாழ வேண்டும் என்று சொன்னால், வங்கதேசத்திலே கல்கத்தாவிலே வேலைக்கு சென்றால் நீங்கள் இங்கே வங்க மொழியை கற்றுத்தான் ஆக வேண்டும். இங்கே வரக்கூடிய வேலை செய்யக்கூடிய வட மாநிலத்தவர்கள் எல்லாம் தமிழை கற்றுக்கொள்ளவில்லையா? அப்படித்தான். ஆனால் இதைத்தான் நீ படிக்க வேண்டும் என்று திணிக்கின்ற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது?
என்னுடைய தாய் மண்ணையும் என்னுடைய தமிழ் மொழியையும் அழிக்க நினைப்பவன் எவனாக இருந்தாலும் அழிந்து போவான் என்பது என்னுடைய உணர்வு. அது உனக்கும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ தெலுங்கு பேசலாம், மலையாளம் பேசலாம், அது பிரச்சனை அல்ல. அது எல்லாமே தமிழிலிருந்து உருவான மொழிதான். எல்லா மொழிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுமே தமிழிலிருந்து உருவான மொழிதான். அதை நான் ஆணவத்திலே சொல்லவில்லை, ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். அவனவன் சொல்லிக் கொள்ளலாம். பாராளுமன்றத்திலே உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் நினைத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிப்பது என்பது தமிழகத்தினுடைய மாநில உரிமைகளை பாதுகாப்பது மட்டுமல்ல, உன் தாய்மொழியாகிய தமிழ் மொழியையும் காப்பாற்றுவது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாராளுமன்றம் என்பது இதே 14 நானும் உங்களைப் போல ஒரு அப்பாவிதான். அதனாலே இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அந்த பாராளுமன்றத்துக்கு சென்ற பொழுது வணங்கி கும்பிட்டார், நெட்டாங்கடியாக கும்பிட்டார். மனதளவிலே தேசத்தை நினைக்கக்கூடியவன், தேசப்பற்று உள்ளவன். என்னுடைய முன்னோர்கள் அப்படித்தான். ஜெனடிக் என்று சொல்லுவார்களே, அது புதிதாக வருவதல்ல, நம்முடைய ரத்தத்திலே ஊறி போனதுதான். அந்த விதத்திலே ஒரு நாட்டினுடைய பிரதமராக தேர்ந்தெடுத்தவர் இப்படி ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக இப்படி நட்டாங்கதியாக கும்பிட்டு வணங்குகிறாரே, இவர் எவ்வளவு பெரிய ஒரு தேசப்பற்றராக இருப்பார் என்று 150 கோடி முட்டாள்களில் நானும் ஒருவனாக நம்பினேன். ஆனால் எனக்கு அன்றைக்கு தெரியவில்லை, அவர் இந்த பாராளுமன்றத்தை மூடிவிட்டு புதிதாக ஒரு பாராளுமன்றம் கட்டுவதற்குத்தான் கும்பிட்டு விழுந்தார் என்பது அன்றைக்கு எனக்கு தெரியவில்லை. எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு மோடி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஆகவே உங்களுடைய மொழி, உங்களுடைய மதத்தை வைத்துத்தான் அரசியல் செய்கிறார். மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார். மதத்தின் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் என்று பிரித்து பார்க்க முயற்சி செய்கிறார்கள். அந்த மதத்தின் பால் உங்களையும் என்னையும் ஒன்று என்று சொல்கிறார்கள். நான் உங்கள்கிட்ட நேரடியாக வர்றேன். அதாவது நீங்களும் சாமி கும்பிடுறீங்க, நானும் சாமி கும்பிடுறேன். நீங்களும் 90 வைக்கிறீங்க, நானும் வைக்கிறேன், எல்லாம் பண்றேன். என் பொண்டாட்டி கிறிஸ்டின், நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். ஏன்னா என் ஊர்ல எவனே எனக்கு பொண்ணு கொடுக்கல. ஏன்னா அவன் கூத்தாடி போய பாட்டு எழுதுறான், பாட்டு பாடுறான், நடிக்கிறான். அவன் பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்த மாட்டான்னு எவனே நான் நம்பல. ஒவ்வொருத்தையும் பாவம் எவன் பெற்ற பிள்ளைங்க நான் நம்பி வந்தா நீங்க நல்லா இருக்கும். ஒருவேளை என் மாமன் வச்சா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தானா அவன் பொண்ணு நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தர் வந்து நல்லா இருக்கும், இருந்துட்டு போட்டு. ஆனால் நான் என்ன கேட்கிறேன்னா, 25 வருஷம் ஆச்சு எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி. அவன் இன்னைக்கு இயேசுநாதரை தான் கும்பிடுறான். நான் என் சின்ன கருப்பரையும் தேவரையும் தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு சொல்லுங்க, தயவு செஞ்சு யாராவது ப்ளீஸ். ஏதாவது மதம் என்பது நம்பிக்கை. இப்ப நீனும் 90 வைக்கிறேன், இப்ப நானும் 90 எடுத்து இப்படி தடவுனா நான் சுத்த சைவ மதத்தை சார்ந்த மதம்னே வர்றேன். இப்ப ஹிந்து ஏமாத்துறாங்கல்ல, அந்த இந்து என்று சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய அந்த சான்றிதழ் என்பது 300-400 வருடங்களுக்கு முன்பாக வெள்ளையர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த பொழுது அவர்கள் அன்றைக்கு இந்தியாவிலே பல மதங்கள், சைவம் திருநீரை பிடித்து பட்டைய போட்டா சிவனை வழிபடக்கூடிய சைவ மதம், சுத்த சைவம். அதே திருநீரை இப்படி போட்டா நாமம் வைணவம். என்ன சைவம், வைணவம், சமணம், புத்தம், சீக்கியம், இப்படி ஆசிவகம், தமிழனுடைய ஆதி மதம் ஆசிவகம். இயற்கையை கும்பிடக்கூடியது, முன்னோர்களை கும்பிடக்கூடியது. முன்னோர்களை, நம்ம பெற்ற முன்னோர்களை வணங்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவன் தமிழன். அதுல நினைச்சு பெருமைப்படு. நீ சாதாரண ஆள் இல்ல, மத்தவன மாதிரி ஏதோ பிறந்த வந்தாலாம் கிடையாது. உனக்கு வேற, நீ வேற, உண்மையிலே நீ வேற, உண்மையிலே நீ வேற. இன்னைக்கு நீ தெலுங்கு பேசுறவனா இருந்தா கூட இங்க இருக்கக்கூடிய நாய்க்கறி நாயுடு யாராக இருந்தாலும் உன்னுடைய ஆதிமொழி தமிழ் மொழி தான். அதை நீ இல்லைன்னு என்னைக்குமே வீம்புக்கு வேணா சொல்லலாம். இன்னைக்கு நிறைய காசு வந்துருச்சுன்னு பெருமை பேசலாமே தவிர உண்மை அதுதான், அடிப்படை உண்மை அதுதான். சுத்தமான தமிழை நீ கத்துக்கணும், படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேற எங்கேயும் போவேனா. கேரளா மொழி, மலையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுத்தமான தமிழ், அவ்வளவுதான். இலங்கை தமிழ் மாதிரி. அந்த விதத்துல இந்த சைவம், வைணவம், ஆசிவகம், புத்தம் இப்படி இருந்த மதங்களை எல்லாம் வெள்ளைக்காரர்கள் தான் நிர்வாகம் செய்வதற்காக அந்த நாட்டை ஆட்சி பண்ணாங்கல்ல, அந்த நிர்வாகம் பண்றதுக்காக இந்து என்று கொண்டு வந்தார். நாம் இந்துக்கு எதிரானவர்கள் அல்ல. சாமி கும்பிடுறது அவன் நம்பிக்கை. சாமி கும்பிடுறதுக்கும் ஓட்டு போடுன்னு சொல்றதுக்கு ஏதாவது வித்தியாசம் ஏதாவது இருக்கா? ஏதாவது சம்பந்தம் இருக்கு? அத்தா நான் உங்களதான் கேட்கிறேன். சாமி கும்பிடுறீங்கல்ல, சாமி கும்பிடுறதுக்கும் ஓட்டு போடுறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ ஓட்டு கேட்கற என்ன சொல்லி கேட்கணும்? நான் இந்தந்த திட்டங்களை இந்த மக்களுக்காக செய்திருக்கிறேன்,
எதிர்கால சந்ததிகள் இந்த மண்ணிலே உலக அறையிலே உயர்ந்து நிற்பதற்கான திட்டங்களை தீட்டியிருக்கிறேன். இதையெல்லாம் செயல்படுத்தி இருக்கிறேன். இத்தனை நன்மைகளை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறேன். அதனால் நீங்கள் எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கலாம். ஆனால் மதத்தின் பெயரால் மக்களை பிரித்து வாக்கு கேட்கக்கூடிய ஒரு கேவலமான பிச்சைக்காரத்தனமான ஒரு குணாதிசயம் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மோடி அவர்களுக்கு தான், வேற யாருக்கும் அல்ல. அந்த விதத்திலே இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது. இந்துத்துவா என்பது என்னவென்று சொன்னால் அது பார்ப்பனியத்தினுடைய அதிகாரம். ஆதி காலத்திலிருந்து இன்று வரை, ராஜராஜ சோழனிலிருந்து இன்று வரை அவருடைய ஆதிக்கம், ஆரியர்களுடைய ஆதிக்கம். பாரதி பாவேந்தர் சொன்னாரே, ஆரியத்தின் கருவுக்கும் சூட்சமும் உண்டு, அந்த சுழற்சியில் அகப்படாத யார்தான் உண்டு என்று சொன்னாரே, அதை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும். தயவு கூர்ந்து அவர்கள் தான் மதத்தின் பேரால் உங்களை பிரிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தை காவிநிறமாக மாற்ற நினைக்கிறார்கள். அதை எப்படி விட்டுக் கொடுக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய குலசாமியை கும்பிடுவது உங்களுக்கு என்று ஒரு மரபு.